விவாதிக்கப்பட்டது. அடுத்த ஆகஸ்ட் மாதம் 9வது அகில இந்திய மாநாடு கல்கத்தா மாநகரிலே நடைபெற உள்ளது. அதில் நமது மாவட்டத்திலிருந்தும் ஆசிரியர்கள் பங்கேற்க செய்வதற்கான தீர்மானங்களும் இந்த கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம், புதிய ஓய்வூதிய திட்டம் ஆகிய திட்டங்களை ரத்து செய்து இந்திய அளவில் அனைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கும் மாநில அரசு ஊழியர்களுக்கும் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அத்துக்கூலி முறை, ஒப்பந்த கூலி முறை, தொகுப்பூதியம், மதிப்பூதியம் போன்ற ஊதிய முறைகளை நிறுத்தும் செய்யப்பட்டு அனைவருக்கும் முறையான காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானமும் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு அரசும் வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை முன்வைத்திருக்கின்றோம். திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியிலே பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னார்கள். அதை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தையும் இங்கே வலியுறுத்தியிருக்கின்றோம். இடைநிலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர், முதுகலை ஆசிரியர் உள்ளிட்ட அனைத்து வகை ஆசிரியர்களுக்குமே இருக்கக்கூடிய ஊதிய முரண்பாடுகளை கலைந்து அனைவருக்கும் சரியான ஊதியம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையிலும் இங்கே வைத்திருக்கின்றோம். ரத்து செய்யப்பட்டுள்ள ஊக்க ஊதியம் மீண்டும் வழங்கப்பட வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் CN அண்ணாதுரை அவர்களாலும் டாக்டர் கலைஞர் அவர்களாலும் முன்மொழியப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஊக்க ஊதிய உயர்வு என்கின்ற நடைமுறை மீண்டும் தொடர வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை தீர்மானங்களாக இன்று கொடுத்திருக்கின்றோம். இன்றைய கூட்டத்திற்கு தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியரின் கூட்டணியில் மாவட்ட செயலாளரும், இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளருமான ஜோசப் அண்ணையா அவர்கள் தலைமை தாக்கினார்கள். நமது இணை ஒருங்கிணைப்பாளர்கள் R. ஜெயக்குமார் அவர்களும் திரு MS செல்வகுமார் அவர்களும் இங்கே முன்னிலை வகித்தார்கள். முன்னதாக அவர் வரவேற்பு பேசியிருக்கின்றார். அந்த கூட்டத்திலே பல முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு நின்று விடாமல் இங்கே தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி, தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம், தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம், தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர் சங்கம், தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியர் கழகம் உள்ளிட்ட அமைப்புகள் இணைந்த இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் கூட்டமானது அகில இந்தியாவில் நடைபெற்றது.